ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலுலக ஐஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி, ஸோ பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஒரு நேஷனல் கமிஷன் ஆணையம் வந்து பார்க்கலாம். அதை பற்றி பார்த்துடலாம். இன்ட்ரொடக்ஷன் வந்து மண்டல் கேஸ் ஜட்மெண்ட்டுங்க. ஸோ எப்போவுமே வந்து பேக்வர்ட் கிளாஸஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மண்டல் கேஸ் ஜட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ என்ன அப்படின்னா மண்டல் கேஸ் ஜட்மெண்ட்டில் வந்து 1992 வந்து நடந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டைரக்ட் பண்ணியிருப்பாங்க யாரை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. ஸோ என்ன, டு கான்ஸ்டியூட் அ பெர்மனன்ட் ஸ்டாட்யூட்டரி பாடி டு எக்ஸாமின் த complaints of under inclusion, over inclusion or non inclusion of any class of citizens in the list of backward classes. அதாவது ஏதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸஸ்க்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்டவங்களை கொண்டு வர்றாங்க, இல்லை கொண்டு வராமல் இருக்காங்க, இல்லை எக்ஸ்ட்ராவாக இவங்களாம் தேவையில்லானா மெனக்கேட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தனியாக ஒரு பெர்மனன்ட் பாடி ஒன்று போடணும். அதுவும் ஸ்டாட்யூட்டரி பாடி வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லைல்ல. ஸோ அதனால் ஸ்டாட்யூட்டரி சட்டம் வந்து இயற்றி அதுக்குன்னு ஒரு பாடி அமைப்பு வந்து உருவாக்கணும், ஒரு கமிஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதன்படி வந்தது தான் இந்த நேஷனல் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன். ஓகேவா? இப்போது அக்கார்டிங்லி த நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் வாஸ் செட்டப் இன் 1993லேயே வந்து வந்துருச்சுங்க. ஸோ 1992 வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது, 1993 வந்து செட்டப் வந்து பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2018 என்ன பண்ணுது அப்படின்னா கன்ஃபர்ட் அ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து ஸ்பேஸ் வந்து வரும், இந்த ஏக்கு அப்புறம் ஏவை அடிச்சிருங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டு த கமிஷன். இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில். ஸோ அப்படி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இது அப்படி இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2017 வரைக்கும் அப்படி இல்லை. 18லேருந்து 102 அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாட்யூட்டரி பாடியாக வந்து இருந்துச்சு, சட்டம் வந்து ஏற்றுறாங்க. ஓகேவா? அதனால் அடுத்து நியூ ஆர்டிக்கல். இது வந்து ஆக்சுவலாக 338 ஒன்று பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். 338A வந்து பார்த்துருப்போம். இப்போது அதுக்கும் கீழே 338B ஒரு சப் கிளாஸ் வந்து இருக்குது, பி அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இதோட ஆர்டிக்கல் இன்சர்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து காம்போசிஷன். ஸோ காம்போசிஷன் பார்த்தோன்னா சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன், 3 அதர் மெம்பர்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேர்பர்சன் இருக்காங்க, அப்புறம் வந்து வைஸ் சேர்பர்சன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் 3 அதர் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. தே ஆர் அப்பாயிண்டட் பை, இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. வாரண்ட் அண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல். ஸோ வந்து வாரண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவங்களோட ஹேண்ட் அண்ட் சீல், அவங்க வந்து கைப்பட வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யார்? பிரசிடென்ட். அடுத்து தேர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டென்யூர் வந்து டிட்டர்மைன்ட் பை பிரசிடென்ட். இதுவும் முடிவு பண்ணுறதும் பிரசிடென்ட் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டு இன்வெஸ்டிகேட் அண்ட் மானிட்டர் ஆல் த மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அதர் லீகல் சேஃப்கார்ட்ஸ் ஆஃப் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். சோஷியல் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து முன்னாடி வருவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எதுவும் அரைஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், அது இவங்களோட ஃபங்க்ஷன். டு என்கொயர் இன்டு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிப்ரிவேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் ஆஃப் சோஷியல் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸஸ். அதாவது இந்த குறிப்பிட்ட மக்களோட எந்த ஒரு உரிமைகளுக்கும் வந்து பாதிப்பு வராத வண்ணம் வந்து இருக்கணும். அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த கேஸை இவங்க எடுத்து ஸ்பெசிஃபிக்காக என்கொயர் வந்து பண்ணணும். டு பார்ட்டிசிபேட் அண்ட் advise on socio-economic development of social education backward classes. ஸோ இந்த பிசி பீப்புளுக்கு வந்து எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறத விஷயங்கள் பற்றி டிஸ்கஷன் வந்து நடக்கும்போது இவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கான ஸ்கீம்ஸு ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் பண்ணி வந்து கொடுக்கணும். ஸோ இதுவும் வந்து இவங்களோட டியூட்டி. ஆக்சுவலாக இது வந்து நம்ம மேக்ஸிமம் எஸ்சி, எஸ்டி, பிசி இந்த கமிஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து டியூட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒன்று போல தான் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து டு ப்ரெசென்ட் டு த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் கிட்டே வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் ஆனுவலி. ஸோ ஆனுவலி வருஷத்துக்கு ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். அட் சச் டைம்ஸ் ஆஸ் இட் மே பி. அதாவது இந்த என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான். என்னென்ன இந்த வருஷங்கள் நடந்திருக்கு, என்னென்ன அப்படிங்கிறத ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் பிரசிடென்ட் கிட்ட. ஆனுவலி ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்து டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் த மெஷர் ஷுட் பி டேக்கன் பை த யூனியன் ஆர் த ஸ்டேட் ஆஃப் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன். அதுதான் இப்போது என்ன கொண்டு வந்தாலும் அது வந்து இவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும்ல. ஸோ அப்படி வருதா, எல்லாருக்கும் போய் சேருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும், இதோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி டு டிஸ்சார்ஜ் சச் ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு த ப்ரொடெக்ஷன், வெல்ஃபேர், டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஸ் அ பிரசிடென்ட் மே ஸ்பெசிஃபை. ஸோ பிரசிடெண்ட்டாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஏதாவது சொல்கிற பட்சத்தில் ஸோ அதையும் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா, இது இவங்களுக்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகலைனாலும் அடுத்து வந்து இதுக்காவது யூஸ் ஆகுங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சின்னதாக வந்து கொடுக்க முடியாதுல்ல, அதனால் எல்லா ஃபங்க்ஷனையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து த கமிஷன் ப்ரெசன்ட்ஸ் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் டு த பிரசிடென்ட். ஓகேவா? அதே மாதிரி த பிரசிடென்ட் பிளேசஸ் த ரிப்போர்ட்ஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் முன்னாடி வந்து வைப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து கிட்டத்தட்ட அந்த 3 கமிஷனும் ஒன்று போல தான் இருக்கும். நீங்கள் லிங்க் பண்ணி வந்து படிச்சிருங்க.
ஓகே, அடுத்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பதவிங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னா மொழி வாரியாக நீங்கள் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து சிறுபான்மையினராக வந்து இருப்பாங்க. அவங்களோட மொழியை வந்து அதிக லெவலில் பேச மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை கொண்ட ஒரு மக்கள் தான் இருப்பாங்க. அது வந்து அழிஞ்சிட்டே வந்து வரும். அதை அழியாமல் பாதுகாக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்னு சொல்லுவோம். அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள மொழி ரீதியாக வந்து இதை பார்ப்பாங்க. ஸோ இதில் ஸ்பெஷல் ஆஃபீஸர் இவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. ஓகேவா, ஆணையர்னு சொல்லுவோம். ஸோ மொழி மைனாரிட்டிஸ் ஸோ வந்து இதை வந்து ஆணையர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மொழி ரீதியாக ஆக்சுவலாக மொழியில் சிறுபான்மையினர் ஆணையர் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அது தேவையில்லைங்க. தமிழ் வேர்டு வந்து இந்த எக்ஸாமில் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வாங்க பார்த்துடலாம். ஆர்டிக்கல் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரி வந்து உண்டு. என்னென்னா, ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன், எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1953 55 வரைக்கும் இந்த கமிஷன் வந்து செயல்படும். ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் வந்து இது செட்டப் பண்ணுவாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, 7வது சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இயர் வந்து 1956. ஸோ இந்த கமிஷனோட அடுத்த வருடம், இந்த கமிஷன் முடிஞ்சு அதோட அடுத்த வருடத்திலேயே வந்து 7வது சட்ட திருத்தம் வந்து வரும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்து இவங்க வந்து புது ஆர்டிக்கலையே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. பார்ட் 17 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில். ஸோ நீங்கள் வந்து பார்ட் 17 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 350B அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலையும் வந்து இன்சர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் தான் the article contains the following provisions. என்னன்னா, there should be a special officer for linguistic minorities. ஸோ இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து இருக்கணும். he is to be appointed by the president of India. ஸோ இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறவங்க வந்து பிரசிடென்ட் தான். ஓகேவா, இட் ஷுட் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்பெஷல் ஆஃபீஸர் டு இன்வெஸ்டிகேட் ஆல் த மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த சேஃப்கார்ட்ஸ் ப்ரொவைடட் டு த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. ஸோ எப்படி அங்கே எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, பிசிக்கு பார்த்தோமோ, இங்கே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது இவங்க தான் வந்து பார்க்கணும், இவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி இவர் தான் வந்து பண்ணணும். அதே மாதிரி இவர் வந்து ரிப்போர்ட்டும் வந்து கொடுக்கணும் டு த பிரசிடென்ட் அப்பான் தோஸ் மேட்டர்ஸ் ஆன் சச் இன்டர்வல்ஸ் ஆஸ் அ பிரசிடென்ட் மே டைரக்ட். அதாவது அங்கெல்லாம் ஒரு வருடத்துக்கு இருக்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஆனால் இங்கே பிரசிடென்ட் வந்து எப்போல்லாம் சொல்கிறாரோ அப்போல்லாம் வந்து அவர் டைரக்ட் பண்ணுற டயத்தில் வந்து இவங்க ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். த பிரசிடென்ட் ஷுட் பிளேஸ் ஆல் சச் ரிப்போர்ட்ஸ் பிஃபோர் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் சென்ட் தம் டு த கவர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கன்கர்ன்ட். ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அனுப்பணுமோ, அதாவது ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட் மட்டும் வச்சுட்டு எந்த ஸ்டேட் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு கன்கர்ன்ட் அவங்களுக்கு வந்து அனுப்பி வந்து விடுவாங்க. ஸோ நோட், கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் ஸ்பெசிஃபை த குவாலிஃபிகேஷன். அதாவது கான்ஸ்டியூஷனில் டஸ் நாட் ஸ்பெசிஃபை சொல்லவே இல்லையாங்க. எது இவங்க குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், டென்யூர் என்ன, சேலரி என்ன, அலவன்சஸ் என்ன, சர்வீஸ் கண்டிஷன் என்ன, அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் த ரிமூவல். ஸோ இவரை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்லவே இல்லை. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன் பர்சியூவன்ஸ் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 350B ஆஃப் த கான்ஸ்டியூஷன் த ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் linguistic minorities was created on. அதாவது இந்த ஆர்டிக்கல் படி எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத டேட் வந்து கொடுத்துருக்கேன். 1957ல் இவருக்கான ஆஃபீஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கான ஒரு ஆஃபீஸ் வந்து கிரியேட் பண்ணுறது 1957. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பதவியை வந்து இன்சர்ட் பண்ணி 350B பண்ணி கொண்டு வந்தது 1956. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து ஓகே. இவரோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பார்த்துடலாம். ஸோ ஃபங்க்ஷன் பார்க்கும்போது டு இன்வெஸ்டிகேட் ஆல் த மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு த சேஃப்கார்ட் ப்ரொவைடட் அண்ட் த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, டு சப்மிட் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா the reports on the status implementation of the constitutional and nationally agreed safeguards of the linguistic minority. ஸோ ஒன்றும் இல்லை, இவங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு ஆபத்து எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். எதுவும் வந்துச்சுன்னா இவங்க தான் போய் என்கொயரி பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இது ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். டு மானிட்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சேஃப்கார்ட்ஸ் த்ரூ, அதாவது சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க தான் வந்து விசிட் பண்ணி இல்லை கொஸ்டின் கேட்கணும், விசிட் பண்ணணும், கான்ஃபரன்ஸ் போடணும், செமினார் கொடுக்கணும், மீட்டிங் போடணும், பண்ணி இதெல்லாம் வந்து இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கும் வந்து அவங்களுக்கும் தெரியப்படுத்திட்டு கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஓகே இந்த இடத்துல இது இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறதும். ஸோ இது எல்லாமே ஆக மொத்தம் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம வந்து அந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த ஆஃபீஸர் வந்து வேலை பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இவரோட ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொவைட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ். மெயினாக இவர் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ், மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் வந்து கொண்டு போகணும். டு என்ஷூர் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன், கவர்மெண்ட் கொண்டு வர்றது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து எல்லாருக்கும் போய் சேருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷனை இவர் என்ஷூர் பண்ணணும். டு ஹேண்டில் த ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபார் ரெட்ரஸ் ஆஃப் கிரீவியன்சஸ். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணி இவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும், அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாமே
இவரோட டியூட்டி. நான் இந்த எல்லாமே வந்து கொடுத்துட்டேங்க. ஸோ இதோட இன்னும் ஒரு மூணு போஸ்ட் பற்றி மட்டும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து முடியுது பாலிட்டி கான்ஸ்டியூஷன் பாடி. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.